ஹாய் ஹலோ, இது உங்கள் கிச்சன் கேபினெட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். சிக்கன் நூடுல்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி, அதே சமயம் ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. வாங்க பார்க்கலாம். சிக்கன் நூடுல்ஸ்க்கு முதல்ல நம்ம 2 எக்கை பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். நூடுல்ஸ் எதில் செய்ய போகிறீங்களோ அதிலே நீங்கள் பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க, அதனால் ஒன்றும் இல்லை. பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ முட்டையை ஊற்றிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக பெப்பர் சால்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கொத்தி விட்டுக்கோங்க. இப்போ அந்த எக்கை பிளேட்டில் மாற்றி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 3 பூண்டு பல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அதோட வாசனை வந்தோடனே நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா நூடுல்ஸ்க்கு அதான் தெரியாது சாப்பிடும்போது. அதே மாதிரி எல்லா காய்கறியுமே நீங்கள் நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம் சேர்த்துடலாம். கேப்சிகம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கேரட் சேர்த்துடலாம். கேரட்டை லேசாக கிண்டி விட்டுட்டு நம்ம கேபேஜே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கொதிக்க வச்சு நான் அரைச்சி பியூரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்தா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அப்போ தான் காய்கறிலாம் நல்லா வேகும், அந்த தக்காளியோட பச்சை வாசனையும் போகும். ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாஸ்லாம் சேர்த்துடலாம். சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், அடுத்து சோயா சாஸ் 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
250 கிராம் போல் நூடுல்ஸ் எடுத்து ஆல்ரெடி நான் தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அதை நம்ம சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் பாயில் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும் நூடுல்ஸ். நூடுல்ஸ் வடித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கோல்டு வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறும்போது அந்த நூடுல்ஸ் உடஞ்சிராமல் பார்த்து கிளறுங்க. மெதுவாகவே கிளறுங்க. இந்த அளவுக்கு மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். அடுத்து முட்டை சேர்த்துக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுட்டு சிக்கனையும் சேர்த்துடலாம். சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் நான் 65 மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக வறுத்து அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிச்சன் கேபினட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அமைக்கிறீங்க. தேங்க்யூ.